நாங்கள் மேலிருந்து கீழே இறங்க மாட்டோம் என அவர்கள் தொடர்ந்து பேசி வருகின்றார்கள். இந்த நிலையில் தற்போது இங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினரும் இங்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் காரணமாக மிகுந்த ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லலாம். மம்தாஜ், ரஹ்மான், காவல்துறையினர் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரேனும் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்திருக்கிறார்களா, இல்ல இது சம்பந்தப்பட்ட ஏற்கனவே அதிகாரிகள் அங்க அந்த ஊழியர்கள் பேசி இருக்கிறார்களா? அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது தற்போது சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று காலை கூட இது தொடர்பான ஒரு பிரச்சனையை கூட சபையில் உறுப்பினர்கள் கிளப்பினார்கள். ஆனால் இருந்த போதிலும் அரசை பொறுத்தவரை இது நாங்கள் எடுத்த நடவடிக்கை அல்ல, தேர்தல் ஆணையம் நேரடியாக எடுத்த நடவடிக்கை. ஆகவே இது குறித்து உரிய பரிசீலனை மட்டுமே செய்யப்படும். மேலும் இந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியில் சேர்ப்பது தொடர்பாக அரசு எந்தவித உறுதியான நிலைப்பாட்டையும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரி உள்ளிட்ட மூத்த உயர் அதிகாரிகள் அனைவரும் தற்போது சட்டமன்றத்தில் இருக்கின்றார்கள். இது தொடர்பான விவாதம் தினந்தோறும் நடைபெற்று வருகின்றது. இருந்த போதிலும் அரசை பொறுத்தவரை எந்தவித உறுதியான முடிவும் அவர்களுக்கு தெரிவிக்கவில்லை. ஆகவே இவருடைய போராட்டமானது தற்போது தொடர்ந்து தீவிரமடைந்திருக்கின்றது. இவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலே அதிகாரிகள் யாரும் வரவில்லை. காவல்துறையினரை பொறுத்தவரை தற்போது அவர்களிடம் சமாதானம் பேசி வருகின்றார்கள். மேலே அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மேலே இருக்கின்றார்கள். அவர்களுடன் பேசி வருகின்றார்கள். இருந்த போதிலும் கீழே காவலர்கள் ஏறாமல் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சாலையானது புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலை. இந்த சாலையில் தற்போது இவர்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் இங்கு அவர்கள் வாகனங்கள் எதுவும் இந்த பகுதியில் செல்ல முடியவில்லை. தற்போது தொடர்ந்து போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். காயத்ரி, ரஹ்மான், இந்த பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தற்போது சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதனால் போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டு உள்ளதா? அங்க போக்குவரத்து தற்போது எப்படி இருக்கிறது, அது குறித்த விவரம் இருக்கிறதா? கண்டிப்பாக, ஏனென்றால் இது பிரதான சாலையாகும். இந்த சாலை அதாவது கடலூருக்கு புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு செல்லக்கூடிய ஒரு மாற்று சாலையாகும். ஆகவே இவர்கள் இந்த மறியல் பாடத்தில் ஈடுபட்டிருக்கிறதால் இந்த பேருந்துகள் மற்றும் கார் உள்ளிட்டவைகள் இந்த பகுதியிலே செல்லவில்லை. அவைகள் தற்போது மாற்று வழியிலே அவைகளை கொண்டு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் 2 சக்கர வாகனம் மட்டுமே தற்போது அனுமதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய பேருந்துகள் மற்றும் கார்கள் ஆகியவை இந்த பகுதியில் அனுமதிக்கப்படாததால் சற்று பயணிகளுக்கு சற்று சிரமமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. தற்போது மறியலில் ஈடுபட்டிருப்பவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியிலே தற்போது போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். இருந்த போதிலும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களை எப்படியாவது கீழே இறக்கியாக வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட அது ஒரு 200 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியாகும். ஆகவே அவர்களை உடனடியாக அங்கிருந்து இறக்க ஆகும் என்ற நிலையிலே போலீசார் தற்போது அவர்களை அங்கிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். அவர்களை எப்படியாவது இறக்கும் பணியிலே தற்போது அவர் ஈடுபட்டு வருகின்றார்கள். மம்தாஜ்.